அதற்காக நாங்கள் எல்லாம் சேர்ந்து வரியை கொடுத்து அதை சரியாக சமமாக பிரித்து தாருங்கள் என்று ஒரு அதிகாரத்தை நிறுவுறோம். அதுதானே அரசு. ஒரு கேள்வி கேட்போம், தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கொடுக்க முடியாத அரசு அரசா அது தரிசா? அப்படி ஒரு அரசு இருந்தால் என்ன, செத்தா என்ன? என்னது? உங்களால் என்ன செய்ய முடிந்தது? அதிகாரமற்ற அடிமைகள் நாம், அரசியல் வலிமையற்றவர்கள். இப்போதுதான் உங்கள் பிள்ளைகள் உலக வரலாற்றை படித்து, புரட்சியாளர்களின் வரலாற்றை படித்து, வாசிச்சு நேயிச்சு எழுந்து வர்றோம். அதுவும் கண்முன்னே ஒரு இனம். இங்க பாருங்க, தமிழர்கள் வாழாத நாடு இல்லை, ஆனால் தமிழர்களுக்கென்று ஒரு உள்ளங்கை அளவு நாடு இல்லை. அதை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற பெரிய நோக்கம். ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலை அடையும். அப்பதான் அந்த மொழி, அதன் கலை இலக்கியம்